தம்பி தஞ்சாவூருக்கு தயாராகிட்டான். நம்ம இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். நம்ம பேசஞ்சர் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நேராக தஞ்சாவூரும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில இருக்க ஐயம்பேட்டை தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். இங்கேருந்து கிட்ட 74 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம். நம்ம தம்பிக்கும் நமக்கும் ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைப்படவும் டீ போடலான்னு போனால் டீ சாப்பிட போன இடத்துல கச்சேரி நடந்துகிட்ருக்கு. 2 குழந்தைங்க சாங்கை போட்டு 12 மணிக்கு என்ன டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமாப்பா. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலி நம்ம ஐயம்பேட்டை வந்தாச்சு. நம்ம பேசஞ்சரையும் ட்ராப் பண்ணியாச்சு. பேசஞ்சருடைய அப்பா தவறிட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா விட்டாச்சு. நமக்கு இன்றைக்கி டியூட்டி ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம நேராக திருச்சி போய் நம்ம ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம். 7:30 வந்து வண்டி மாற்றுறோம். இன்றைக்கி காலையில் மணி 11 மணி ஆச்சு. ஏன்னா 1 மணிக்கு ஒரு முக்கியமான ஒர்க்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 6190 ரூபாய்க்கு வண்டி ஓட்டியிருக்கோம். அதில் என் சம்பளம் 25% எவ்வளோனா 1547 ரூபா என் சம்பளம் போக மிச்சம் 4644 ரூபா. இதில் 1200 ரூபாய்க்கு டீசல் போட்டிருக்கேன். ஸோ 4644 1200 ரூபா 3444 ரூபா மிச்சம். இந்த காசு அப்படியே கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு கிளம்பி வேண்டி தான். பரவாயில்லப்பா, வண்டிக்கு உள்ளே நிற்கிது அப்படின்னு நினைப்பீங்க. சுத்தமாக இல்லை. இதுக்கு அடுத்து தான் வண்டியோட தேய்மான செலவு இருக்குது, மெயின்டெனன்ஸ் செலவு இருக்குது, ரெட் டாக்ஸி சிசி கட்டணும், அப்படின்னு நிறையா செலவு இருக்குது. அது எல்லாமே பார்க்க லாஸ்ட்டில் தான் போய் நிற்கும்.